ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி துவையல். இந்த மல்லி துவையல் இட்லி தோசைக்கு மட்டும் இல்லாமல் சுட சுட சாதத்தில் நல்லெண்ணெயோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். சட்னி சாம்பார்னு ரெடி பண்ண முடியாத சமயங்களில் சட்டுன்னு ஒரு 5 நிமிஷத்தில் இந்த கொத்தமல்லி துவையல் சூப்பராக செஞ்சிடலாம். முதல்ல ஒரு பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் லேசாக சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு இந்த உளுத்தம்பருப்பு நல்லா வறுபட்டு செவந்து வர வரைக்கும் நாம் இதை வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா உளுத்தம்பருப்பு ஓரளவுக்கு வறுபட்டுருச்சு. இப்போ இதில் ஒரு 8 காஞ்ச மிளகாயை சேர்த்துக்கங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சே இந்த காஞ்ச மிளகாயும் நல்லா வறுபட்டு செவந்து வர வரைக்கும் இதை நம்ம வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மிளகாயும் நல்லா செவந்து வறுபட்டுடுச்சு. இப்போ இதில் ஒரு சின்ன எலுமிச்சை அளவு உள்ள புளியை நம்ம சேர்த்துக்கலாம். புளியை சேர்த்து 1 நிமிஷத்துக்கு மட்டும் லேசாக வதக்கி விட்டுக்கோங்க. புளி லேசாக வதங்கினதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு உளுத்தம்பருப்பை மட்டும் தனியாக எடுத்து வச்சுடுங்க. இப்போ இந்த மிளகாய் கொஞ்சம் நேரம் ஆறட்டும். மிளகாய் லேசாக ஆறினதுக்கு அப்புறமா மிளகாயையும் புளியையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு சின்ன புளியங்கொட்டை அளவு வெல்லம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஒரு சின்ன கொத்தமல்லி கட்டை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணி தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. தண்டு பகுதி ரொம்ப மொத்தமாக இருந்தால் அதை எடுத்துடலாம். இப்போ இந்த கொத்தமல்லியை நாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்க்காமல் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. தண்ணி தேவைப்பட்டால் 1-2 ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதில் நாம் வறுத்து வச்ச உளுத்தம்பருப்பை கடைசியாக சேர்த்து 2 சுற்றி எடுத்துக்கங்க. உளுத்தம்பருப்பை கடைசியாக சேர்த்து அரைக்கும்போது சாப்பிடும்போது உளுத்தம்பருப்போட டெக்ஸ்சர் ரொம்பவே நல்லாயிருக்கும். அவ்வளவுதான், நமக்கு கொத்தமல்லி துவையல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை அப்படின்னு எது கூட வேணால் சேர்த்து சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.